Hello guys, welcome to Eden Aquatics. So guys, naked lovers எல்லாரும் இங்கே வாங்கள். ஏன்னா இங்கே ஃபுல்லாக ஸ்னேக்கெட் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ கைஸ், நம்மளோட ஊர் ஸ்னேக்கெட் ஃபிஷ் அதுதாங்க கொரவு மீன். ஸோ நம்மளோட ட்ராப் ஸ்னேக்கெட் வந்து என் ஃப்ரெண்டு போய் பிடிச்சிருந்தான். ஸோ அவன் வந்து நிறைய பிடிச்சிருந்தான். ஸோ அதை வந்து தான் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒவ்வொன்றும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிறது, சின்னதாக இருக்கிறது, டிஃப்ரெண்ட் சைஸஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது பார்க்கவே. பட் என்னென்னா அங்கங்கே கொஞ்சம் டெய்ல் கிழிஞ்சி அப்படிலாம் இருக்குது. சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்கு தலையிலலாம். ஸோ இந்த அடிலாம் அதுங்களுக்கு எங்கேயாவது என்ன எப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. ஸோ ஃப்ரிட்ஜ் பாக்ஸை க்ளீன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக்கெட்லாம் பிடிச்சி விட்டு ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்புடா அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன் பிடிக்கிறதே ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்புடான்னு. அவன் சொன்னாடே சேத்துல இறங்கி பிடிச்சிட்ருக்கேன்டா, வீடியோ எடுக்க யாரும் இல்லை, என்னால் பிடிச்சி முடிச்சுட்டு அதெல்லாம் உனக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன்னா. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே குட்டி குட்டி ட்ராப் ஸ்னேக்கெட்ஸ் தான். ஸோ நம்ம ஊர் கொரவு மீன் தான். ஸோ இதை வந்து வளர்க்கலான்ற எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதுலேருந்து ஏதோ ஒன்று எடுத்துன்னு வந்து வச்சு வளர்க்கலாம் அப்படின்னு தோணுது. ஸோ வளர்த்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்றத. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு மெயினாக பிடிச்சிருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்துக்கு தான். அது வந்து இந்த வீடியோட லாஸ்ட்டில் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு தான், அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் பிடிச்சது. ஸோ கைஸ், இதுங்க வந்து ரொம்ப கோவக்கார மீனுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு மீனை கையில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எடுத்திருந்தான். அது பார்த்தீங்கன்னா கடிச்சு பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்குது, விடவே மாட்டேங்குது. ஸோ அவனும் அப்படியே இழுத்துட்டு இருக்கான், வரவே மாட்டேங்குது. ஸோ நல்லா ஃபோர்ஸாக இழுத்தா தான் வருது. பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அக்ரேஷன் கைஸ். ஸோ பிடிச்ச கொரவு மீன்லாம் எதுக்குன்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஏன்னா நம்ம மலபார் ஸ்னேக்கெட்டுக்கு ஃபீடாக போடுறது தான் பிடிச்சது. ஸோ ஒன்று போட்டலாம் பாருங்கள். ஸோ எப்படி வந்து பிடிக்கிறானுங்க பாருங்கள். ஸோ ஸ்னேக்கெட்டுக்கு உணவாக போட்டுட்ருக்கோம். அது வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஸ்னேக்கெட் இன்னொரு ஸ்னேக்கெட்டை சாப்பிட்லாம். வைல்ட்லேயே அது அப்படி தான் நடக்கும். பிகாஸ் ஸ்னேக்கெட்ஸ்லாம் வந்து ஒரு கேனபில்சம் தான். ஸோ வேறு வகைகளும் தின்னும், அதோட ஓன் ஸ்பீஷஸை கூட அதுங்க போய் ஹண்ட் பண்ணி தின்னும். ஸோ இதில் இருக்க பாதி கொரவு மீன்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் ஃபீடாக போக போகுது. ஸோ இவங்கெல்லாம் ஜாலியாக எல்லாத்தையும் ஃபீட் பண்ணி மலபார் ஸ்னேக்கெட் நல்லா குட்டிட்டிக்காக வளர்த்துற வேண்டியது தான். ஸோ கைஸ், இதில் ஒன்று கிடச்சா அவன் வீடு வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ இதில் ஒன்று அவன் வீடு வரைக்கும் போய் எடுத்துகிட்டு வந்து முடிஞ்சால் நான் வளர்க்க ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து நான் வந்து ஆல்ரெடி சின்ன வயசில் வளர்த்திருக்கேன். பட் இப்போது ஸ்பேஸ் இல்லை. பட் ஆனாலும் நான் வளர்க்க ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணால் அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறேன். ஸோ நம்ம சேனலில் கீப் ஆன் ஃபாலோவிங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் தெரியும். ஸோ கேஸ், இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ராப் ஸ்னேக்கெட் லவர்ஸ்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். வேறு வழி இல்லைங்க, ஃபீடிங் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதுதான் ஃபீடிங்காக பிடிச்சிட்டு வந்தது. ஸோ ஓகேங்களா? ஸோ ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். See you next video. Bye bye guys.